ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோ கொண்டு வந்திருக்கேன் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பவானிசாகர் டேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசல் சவாரி போய்கிட்டு இருக்கு மக்களே. இது வந்து நம்மளோட பரிசல் தான் மக்களே. பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மிஷின் மாட்டியிருக்கு மக்களே. அது வந்து பார்த்தீங்கன்னா, போட்டோட மிஷின் மாதிரி அது பரிசல தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி மக்களே. இது பெட்ரோல்ல ஓடுது மக்களே. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்க அப்படியே ஒரு ஃபிஷிங் ட்ராவல் மாதிரி போய்கிட்டு இருக்கு மக்களே. ஃபாரஸ்ட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை பார்த்தீங்களா கடல் மாதிரி இருக்குது. அந்த பக்கம் என்ன இருக்குது என்ன இல்லைன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி இருக்குது மக்களே நம்ம டேமில். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்போ தண்ணி கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு மக்களே. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு மக்களே. இருந்தாலும் கடல் மாதிரி இருக்குது தண்ணி. ஓகே, ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மக்களே. சரி, ஓகே, ஒரு நல்ல இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியும். அங்கே போயிட்டோம் மக்களே. அங்கே போனது ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா புலி நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு மக்களே. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய புலியோட தாரை, பக்கத்துலேயே ஒரு குட்டியோட தாரை, எல்லாமே அப்படியே போயிருக்கு மக்களே. அது வழியாக ஃபோனை வந்து கீழே போட்ட மக்களே. ஜூம் ஆயிடுச்சு. இருங்க, ஜூம் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா பெரிய பெரிய தாரை மக்களே. இந்த ஃபுட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இந்த புலி வந்துட்டு போய் அது மட்டும் இல்லை மக்களே. இங்கே யானை, கரடி, சிறுத்தை எல்லாமே இருக்குது மக்களே. புலி எல்லாமே இருக்குது. நம்ம பார்த்து தான் போகணும் மக்களே. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் எங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபிஷிங் எப்பவும் பண்ணுறதுனால. நான் ஃபஸ்ட்டு மீனாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி தான் அடித்தேன் மக்களே. அந்த குட்டி மீன் வந்து பார்க்கல ரொம்ப குட்டியாக இருந்தனால அதை ஓகே, அதை திரும்பவும் ரிலீஸ் பண்ணிடுவோம், தண்ணியிலேயே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே அதை போய் தண்ணியில் விட பார்த்தா அவன் துளுதுளுன்னு துளுகிறான் மக்களே. அப்புறம் ஒரு வழியாக அவனை பிடிச்சி கொண்டு போய் தண்ணியில் விட்ட மக்களே. அவனும் ஜாலியாக மெதுவாக அழகாக நீந்திட்டு போயிட்டான் மக்களே. ஒரு டாட்டாஸ் கூட சொல்லாமல் போயிட்டான் மக்களே. அவன் ஒரு காலத்தில் அவன் பெருசாயிருவான் மக்களே. அப்போ அவனை பார்த்துக்குவோம். அப்புறம் அடுத்ததாக ஒரு தூண்டில் போட்ட மக்களே. இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் தூண்டில் போட ஒரு நல்ல இடமா இருந்துச்சு மக்களே. ஒரு நல்ல பெரிய சைஸில் ஒரு மீன் அடிச்சு மக்களே. பார்த்தீங்களா, நல்லா ஊக்காயிடுச்சு மக்களே. ஊக்காயி தவளை உள்ளே மாட்டிக்கிச்சு மக்களே. அந்தளவுக்கு ஊக்காயிடுச்சு, தப்பிக்கவே முடியாத அளவுக்கு. பார்த்தீங்களா, நல்லா ஊக்காயிடுச்சு மக்களே. ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மீன் எடுத்த மக்களே. அப்புறம் அண்ணா இருந்துட்டு நான் ஒரு மீன் அடிச்சுட்டு வாடான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அது ஏன்னா கை தூண்டில் அடித்தது மக்களே. அங்கே முள்ளுக்குள்ளே வீச முடியல ஸ்டிக்கை. அதனால் கை தூண்டியில் ஒரு சின்ன பொம்மை புழு மாதிரியே இருக்கும் பாருங்கள், மீன் மாதிரியே இருக்கும். அதை யூஸ் பண்ணி அண்ணா அடித்தார் மக்களே. நானும் ஒன்று கையில் வச்சுருக்கேன், நான் எதுவும் அடிக்கலை. அண்ணா அப்பா ஒன்று அடித்தார், அதை விட்டார். அப்பா தான் இதை அடித்தார் மக்களே. அண்ணாவும் அடித்து மிஸ் பண்ணிட்டார். அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீனை எடுத்துகிட்டு இந்த நாள் ஃபிஷிங் வெறும் 2 மீனோட முடிச்சிட்டோம் மக்களே. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் மக்களே. டாட்டா பாய், see you. ஓகேவா மக்களே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.